ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீபா லண்டன் vlog. இன்றைக்கி 4th டே பாரிஸில் இருக்க ஒரு முக்கியமான பிளேஸுக்கு தான் போக போகிறோம். அது எந்த இடம்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். ரூம்லேருந்து ரெடி ஆகிட்டு ஜம்முன்னு எல்லாம் ரெடி ஆகிட்டு வெளியில் வந்துட்டோம். கார் ஹஸ்பண்ட் புக் பண்ணுறாக்கா, அதுக்காண்டி வெயிட்டிங்கு. காரில் ரெடி ஆச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி ரொம்ப பசிங்க, லேட்டாக தான் எனக்கு கிளம்பணும். ஏன்னா 3rd டேவோட ட்ரிப்பே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு நல்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருந்துச்சு, அது போகணும். சங்கீதா ஹோட்டல் சம்திங். அது உள்ளே போயிட்டு நல்லா வயிறார சாப்பிட்ணுன்னு மெயின்காண்டி அங்கே போகணும். நான் வந்து ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணேன். பாப்பா பெரியவன் வந்து அவள் எனக்கு தோசை போதுமான்னு சொல்லிட்டு தோசை வாங்கிட்டா. ஹஸ்பண்ட் வந்து நான் வாங்கினாங்க. நல்லா ஒரு பிடின்னு பிடிச்சாச்சு. இப்போ கார் எடுக்க வேண்டாம், ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஒரு வாட்டி அதில் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்புறம் ஒரு ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா. நாங்கள் ஸ்விஸ்ஸில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்குறப்போ செம்ம காஸ்ட்லிங்க. ஒரு ட்ரெஸ்ஸும் வந்து 30,000 40,000 இருந்துச்சு. சரி, பாரிஸில் வந்து நாங்கள் ஒரு தெரிஞ்சவங்க மூலயமா கேள்விப்பட்டோம் இந்த பிளேஸில் இப்படி நல்லா சீப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே அந்த இடத்துக்கு போயிருக்கோம் நாங்கள். ஸோ இதுதான் அந்த பிளேஸு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. வீடியோ எடுக்கிறப்போ ஒரு 2 பேர் வந்துட்டு அவங்கள நான் ஏதோ வீடியோ எடுத்த மாதிரி வந்து ரொம்ப ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாங்க. அந்த வீடியோ எங்களை எடுங்கன்னு சொல்லிட்டு அதை டெலிட் பண்ணிட்டோம். பார்க்க பாரிஸ் மாதிரியே இருக்குல்லங்க, நம்ம ஊர் சென்னையில் இருக்கிற பாரிஸ் மாதிரி. ஆமாம், அதேமாரி தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி எடுத்தேன், பாப்பாவுக்கு ஒரு ஃப்ராக் மாதிரி எடுத்தோம், பெரியவளுக்கும் எடுத்தோம். 3 பேருக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்தோம். ஹஸ்பண்ட் வந்து ஷூ வாங்கினாங்க. ஷூ எவ்வளோன்னா வந்து 60 யூரோ இருந்துச்சு. ஆமாம், 80 சொன்னாங்க, 60 யூரோக்கும் வாங்கிட்டோம். இப்போது நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் பாருங்கள். என் ஹாப்பிக்கு என்ன காரணம்னா, ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ. எஸ், அந்த மாதிரி பிளேஸுக்கு தான் வந்திருக்கேன். எங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், டவர் ஈஃபில் டவர், ஜாலி. அந்த இடத்துக்கு, ஆமாங்க, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இது ரொம்ப நாள் ஆசைங்க, இங்கேருந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. பாருங்கள் என்ன ஒரு அழகு, கண்ணுக்கு பத்தவே இல்லை இந்த அழகை பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகுங்க. அப்புறம் நாங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு வந்து இங்கே வந்து தான் தெரிஞ்சிச்சு வந்து படிக்கட்டில் போகிற மாதிரி தான் கிடச்சிது. நாங்கள் எலிவேட்டரில் புக் பண்ணியிருந்தோம். பட் பை மிஸ்டேக் தப்பாக வந்துருச்சு. சரி, அதுக்கு முன்னாடி மேலே ஏறதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். இப்போ படிக்கட்டு ஏறியாச்சு. நடக்க முடியாமல் மேலே ஏறுன்னு ஏறுறோங்க. நாங்கள் மட்டும்தான் பரவாயில்ல, பசங்களை வச்சு நடக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நடப்போம்னு சொல்லிட்டு நடந்தோம். 2 ஃப்ளோருக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம், வாங்கியிருந்தோம். அதுக்காண்டி மேலே ஏறணும். ஆனால் அதுக்கான வேர்த் இருக்கான்னு கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக இருக்குங்க, செம்ம. ஒரு ஃப்ளோருக்கும் வந்து ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் பார்க்க அவ்வளோ அழகுங்க. எப்படி தான் இது மேலே கட்டியிருப்பாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. செம்ம சூப்பராக இருந்தது. பார்க்கவே மேலேருந்து பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தப்போ இந்த ஈஃபில் டவர் மாதிரி ஒரு குட்டி குட்டியாக இருந்துச்சு. நான் ஒரு கீ செயின் வாங்கினேன். அப்புறம் பாப்பா அந்த சின்ன ஒரு ஈஃபில் டவர் மாதிரி வாங்கினேன். அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒட்டுற ஈஃபில் டவர் மாதிரி கூட நான் ஒன்று வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இது போங்க, இங்கே மறக்காமல் போங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இடம். அப்புறம் குட்டி பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் இங்கே எடுத்தோம், கேமரா வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப பசி, நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி சாப்பிட்லான்னு வெளியில் அப்படியே சுற்றி பாருங்க. வெளியில் வந்தாலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் நிறைய இருந்துருச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் சுற்றி பார்த்தோம் ஏதாவது ஷாப் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு ஒரு ஷாப்பு கண்ணுக்கு பட்டுச்சு, அங்கே போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். நான் வந்து ஒரு வெஜ் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாப்பா வந்து பெரியவ வந்து பர்கர் வாங்கிட்டு இருந்தா, சின்னவ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அவள் பெருசாக ஏதோ சாப்பிட்லங்க, அது ஒண்டி தான் மணக்காவலை. எனக்கு பெருசாக அவள் இங்கே சாப்பிட்லன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்கே இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து சரியாக சாப்பிடவே இல்லை. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் சாப்பிட்டா. பீஸா சாப்பிட்டேன், வேறு லெவலுங்க, செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட் அப்படியே அல்டிமேட்டு, வேறு லெவலு. பாப்பா பர்கர் அவள் சாப்பிட்டா. எல்லாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போகணும். இந்த இடத்த விட்டு போக எனக்கு மனசே இல்லை. அதனால் சரி போவோம்னு சொல்லிட்டு கிளம்பணும்ல, அதனால் விறுவிறுப்பு கடற்கரைன்னு சாப்பிட ஆரம்பித்தேன். நல்லா இருந்துச்சு ஃபுட்டெல்லாம். அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் டேவை. இதுக்கு நடுவில் பெரியவ நல்லா காமெடி பண்ணிகிட்டு இருந்தா, ஏதாவது ஒன்று சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்தா. இவருங்க இந்த அம்மா பெருசாக சாப்பிட்ட மாதிரியே அப்படியே ஃப்ரெஞ்சு ரைஸ் அப்பப்போ ஒன்று காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். பாருங்கள்
வெளியில் வந்துட்டு க்ரூஸ் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதோட க்ரூஸ் தான் இது ஈவினிங்கு. ஏன்னா நாங்கள் டவர் பிரிட்ஜ் அந்த லைட்டு பார்க்காம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த க்ரூஸை நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். டிக்கெட் வாங்கியாச்சு அதுக்கு. அதில் தான் வந்து உள்ளே போய் எடுக்க முடியல, ஏன்னா என் சார்ஜ் போயிடுச்சு. க்ரூஸ் வெளியில் வரைக்கும் தான் நான் எடுத்தேன். பாருங்கள், அழகாக இருக்குல்ல. க்யூவில் வெயிட் பண்ணியிருந்தோம். ஒரு க்யூக்குங்க 1 ஹவர் 2 ஹவர் இந்த ஊரில் சத்தியமாக என்னால் முடியல. லைட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செம்மல. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். நான் ஹஸ்பண்ட் எல்லாம் ஃபோட்டோ வலிச்சு ஃபோட்டோஸ் எடுத்தோம். இந்த டே சூப்பராக போச்சு. ஆனால் என்ன ரொம்ப டயர்டுங்க. ஸோ தேங்க்யூ வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.